இங்க பாருங்க, ஸ்பீடா போனீங்கன்னா கீழ விழுந்துருவீங்க. நான் சொல்றது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. கீழ விழுகவே மாட்டோங்கிறேன். இப்படி மட்டும் தான் இருக்கும். எப்பயுமே கீழ இறங்க மாட்டோங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா? போக போக நம்ம முன்னேறிட்டு போனோம்னா சரியான ரூட்ல போறோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நெறைய பேர் கேட்டு பாருங்களேன். ஒரு 55 வயசு இருக்கும். கேட்டு பாருங்க. ஹேப்பியா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. எங்கேங்க? காலேஜ் படிக்கும்போது ஹேப்பியா இருந்தேன். இப்ப இல்ல. நான் கேட்கிறேன், காலேஜ் படிக்கும்போது அறிவு அதிகமா? இப்ப அறிவு அதிகமா? அறிவே இல்லாதப்ப ஹேப்பியா இருந்திருக்கும். அப்ப அறிவு தான் பிரச்சனை. ஏதோ தப்பு தப்பா கத்து வச்சிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தங்க. எல்லாரும் சொல்றது என்ன? 10 வருஷம் முன்னால ஆரோக்கியமா இருந்தேங்க. இப்ப மூட்டு வலிக்குதுங்க. 10 வருஷம் முன்னால தலைவலி இல்லைங்க. இப்போ அப்போ நான் என்ன கேட்கிறேன், வயசாக வயசாக அறிவு அதிகம் தானே ஆகுது. அப்போ நோய் குணம் தானே ஆகணும். பணம் அதிகம் தானே ஆகணும். ஹேப்பினஸ் அதிகமா தானே ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? எங்கேயோ மிஸ் பண்றோம். நெறைய பேர் என்கிட்ட வந்து ஆலோசனை குடுக்கும்போது என்னையுமா சொல்லுவாங்க, "ஏய் உன்ன விட எனக்கு வயசு அதிகம். நான் சொல்றத கேளுன்னு" சொல்லுவாங்க. சாரி அப்படிம்பேன். அறிவு அதிகம்னு சொல்லுங்க கேட்டுக்கிறேன். வயசு அதிகம்னா கேட்க மாட்டேன்றது. புரிஞ்சுங்களா? நீங்க அறிவு அதிகமா வச்சுக்கிட்டு வயசு கம்மியா இருங்க. நான் கேட்கிறேங்கிறேங்க. என்னை விட வயசு கம்மியா இருங்க. அறிவு இருக்கா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேங்க. இப்ப அறிவு முக்கியமா? வயசு முக்கியமா? பல பேர் என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு அதிக வயசு சொன்னா கேட்கணும். நீங்க அப்படி ஒத்துக்க முடியாதுங்க.